ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் வந்து இருக்க ஒரு கேம் தான் லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார். ஸோ இந்த கேமை நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து நீங்களுமே உங்கள் மொபைலில் விளையாடுறீங்க, இந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுச்சு. ஆனால் இப்போ திடீர்னு வந்து சரியாக ஒர்க் ஆகுது இல்லை. அதாவது இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி இந்த கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேம் விளையாடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் லோட்ஸ் மொபைல் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகணுன்னே பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா அப்படின்னு. அப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் ஏதாவது பக்ஸ் இருந்தால் சால்வ் ஆகி, ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே சால்வ் பண்ணி நம்மளால் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேம் வந்து விளையாட முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்டேட் பாட்டிட்டு ஒருக்க விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதுலேயுமே சர்ச் பாரில் லோட்ஸ் மொபைல் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேம் வந்து ஓப்பன் ஆகிரும். அந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஸ்டோரேஜுக்குள்ளே கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்து அந்த லோட்ஸ் மொபைல் கேமில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே ஒரு நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் கேமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட்டாக அமையலாம். அதனால் ரீஸ்டார்ட் பண்ணோம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக லோட்ஸ் மொபைல் கிங்டம் வார் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இது எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.